குழந்தைகளுக்கான கிழிகளைப் பற்றிய 20 தகவல்கள். வண்ணமயமான பறவைகள். கிழிகள் சிவப்பு, நீலம், பச்சை மற்றும் மஞ்சள் போன்ற பல பிரகாசமான வண்ணங்களில் வருகின்றன. அவை பறக்கும் வானவில் போல இருக்கும். அவை பேசும். சில கிளிகள் மனித வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். அவை நம்முடன் பேச முயற்சிப்பது போல. நீண்ட ஆயுள். பெரிய கிளிகள் மிக நீண்ட காலம் வாழ முடியும். சில சமயங்களில் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக. அது பெரும்பாலான மனிதர்களை விட நீண்டது. வலுவான அலகுகள். கிளிகளுக்கு மிகவும் வலுவான வளைந்த அலகுகள் உள்ளன. அவை கடினமான கொட்டைகளையும் விதைகளையும் உடைக்க உதவுகின்றன. 2 விரல்கள் முன்னோக்கி 2 பின்னோக்கி. அவற்றின் பாதங்களை பாருங்கள். கிளிகளுக்கு 2 விரல்கள் முன்னோக்கியும் 2 விரல்கள் பின்னோக்கியும் இருக்கும். இது கிளைகளை நன்றாக பிடிக்க உதவுகிறது. அற்புதமான ஏறுபவர்கள். அந்த சிறப்பு பாதங்கள் மூலம் கிளிகள் மரங்களில் மேலும் கீழும் ஏறுவதில் சிறந்தவை. வெப்பமான இடங்களில் காணப்படுகின்றன. பெரும்பாலான கிளிகள் வெப்பமான வெப்பமண்டல பகுதிகளான மழைக்காடுகளில் வாழ்கின்றன. குளிர்ந்த பனிப்பகுதிகளில் அல்ல. அவை பழங்கள் மற்றும் விதைகளை உண்ணும். அவற்றின் விருப்பமான உணவுகள் பழங்கள், கொட்டைகள், விதைகள், சில சமயங்களில் பூக்கள் கூட. புத்திசாலித்தனமான பறவைகள். கிளிகள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. அவை புதிர்களை தீர்க்கவும் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் முடியும். அவை கூட்டமாக வாழ்கின்றன. கிளிகள் பொதுவாக கூட்டமாக வாழ்கின்றன. இது ஒரு பெரிய கிளி குடும்பம் போன்றது. துளைகளில் கூடுகட்டுதல். பல கிளிகள் மரங்கள் அல்லது பாறைகளில் உள்ள துளைகளில் தங்கள் வீடுகளை உருவாக்குகின்றன. அவை அனைத்தும் ஒரே அளவில் இல்லை. சில கிளிகள் குள்ளக்கிளி போல சிறியவை, சில கிளிகள் மக்காவ் போல மிகப்பெரியவை. அவை விளையாட விரும்புகின்றன. கிளிகள் விளையாட்டுத்தனமான உயிரினங்கள் மற்றும் ஊசலாடவும் ஏறவும் பொருட்களை மெல்லவும் விரும்புகின்றன. சில வேகமாக பறக்க முடியும். சில மெதுவாக இருந்தாலும் பல கிளிகள் மிக வேகமாக பறக்கும். வெவ்வேறு ஒலிகள். அவை பேசவில்லை என்றாலும் கிளிகள் ஒன்றுடன் ஒன்று பேச பலவிதமான சத்தங்கள், சீழ்க்கைகள் மற்றும் சலசலப்புகளை உருவாக்குகின்றன. அவை செல்லப்பிராணிகளாக இருக்கலாம். பல மக்கள் கிளிகளை செல்லப்பிராணிகளாக வைத்திருக்கிறார்கள், ஏனெனில் அவை புத்திசாலித்தனமானவை மற்றும் மிகவும் நட்பாக இருக்கும். ஏற உதவ அலகுகளை பயன்படுத்துகின்றன. சில சமயங்களில் ஒரு கிளி அதன் அலகை 3வது கை போல ஏறுவதற்கு பயன்படுத்தும். அவை தாவரங்கள் வளர உதவுகின்றன. கிளிகள் பழங்களை உண்ணும்போது அவை பொதுவாக விதைகளை உதிர்த்து விடுகின்றன. இது புதிய தாவரங்கள் வளர உதவுகிறது. சிலவற்றிற்கு நீண்ட வாள் உண்டு. பல கிளிகள், குறிப்பாக மக்காவ் கிளிகள், பறக்கும்போது சமநிலைப்படுத்த உதவும் அழகான நீண்ட வாள்களை கொண்டுள்ளன. அவற்றை பார்ப்பது அற்புதமானது. பறக்கும்போதும் உண்ணும்போதும் ஏசும்போதும் கிளிகள் எப்போதும் பார்க்க சுவாரஸ்யமானவை.